பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பிரதமர் மோடி விஸ்வகுருவா மௌன குருவா என முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழக மீனவர்களின் படகுகள் இலங்கையில் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட போது கண்டிக்காதது ஏன் எனவும், கச்சத்தீவை மீட்க கடந்த 10 ஆண்டுகளில் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் எனவும் சரமாரியாக பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரதமர் மோடி விஸ்வகுருவா மௌன குருவா என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கச்சத்தீவை மீட்க பாஜக அரசு 10 ஆண்டுகளில் எடுத்த நடவடிக்கை என்ன எனவும், தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தாதது ஏன் எனவும், தமிழக மீனவர்களின் படகுகள் இலங்கையில் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட போது கண்டிக்காதது ஏன் எனவும் முதலமைச்சர் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்த சிறப்பு திட்டங்கள் என்ன என்றும் முதலமைச்சர் வினா எழுப்பியிருக்கிறார். விஸ்வகுரு என மார்த்தட்டிக் கொள்ளும் பிரதமர் மௌன குருவாக இருப்பது ஏன் எனவும் முதலமைச்சர் வினா எழுப்பியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கீங்க. முதலமைச்சரின் இந்த வினாக்கள் குறித்து முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள். கனிமொழி வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு ஒன்று விட்டிருக்கிறார். அதில் கடந்த காலத்தில் திமுக செய்த பாவத்தால் தான் இலங்கை அரசால் இன்று தமிழ்நாட்டு மீனவர்கள் இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என பிரதமர் பதவியில் இருக்கும் மோடி கூசாமல் புழுகி இருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். திமுக அரசின் கடும் எதிர்ப்பையும் மீறித்தான் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது என்ற உண்மை வரலாற்றை தமிழ்நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். நாட்டின் ஒரு பகுதியை மாநில அரசால் மற்றொரு நாட்டுக்கு வழங்க முடியும் என்று நம்பும் அளவுக்குத்தான் பிரதமர் அப்பாவியாக இருக்கிறாரா என கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் கச்சத்தீவை மீட்க கடந்த 10 ஆண்டுகளில் மத்திய பாஜக அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதையும் அவர் வினாவாக எழுப்பியிருக்கின்றார். மேலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசால் தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுவதையும் சித்திரவதைக்கு ஆளாவதையும் தடுத்து நிறுத்தாதது ஏன் எனவும் அவர் வினா எழுப்பியிருக்கின்றார். அதானி நிறுவனத்தின் வர்த்தக நலனுக்காக இலங்கை அரசுக்கு அழுத்தம் தந்த மத்திய பாஜக அரசு இந்திய மீனவர்களின் பாரம்பரிய உரிமைக்காக வாய் திறக்காதது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கெல்லாம் பதிலில்லை. தமிழ்நாடு தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டுக்கு செய்து கொடுத்த சிறப்பு திட்டங்கள் என்ன என்று பதில் சொல்லுங்கள் பிரதமரே என்று தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி கேட்கும் அந்த கேள்விகளுக்கு பதில் இல்லை என்றும், ஆனால் வழக்கமான புழுகுகளும் புலம்பல்களும் மட்டுமே மேடையில் எதிரொலித்தன என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விஸ்வ குரு என மார்த்தட்டிக் கொள்ளும் பிரதமர் மௌன குருவாக இருப்பது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தன் சொந்த இயலாமையை மறைக்க திமுக மீது சேற்றை வாரி இறைக்கக்கூடிய கபட நாடகத்தை எங்கள் மீனவர்கள் தோலுரிப்பார்கள். இது அரிதாரங்கள் கலைகிற காலம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.